மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே சந்திர ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே நாக தன்னந்தடியாக தைரியமா வந்த சங்கதி என்ன புள்ள அணி சங்கதி என்ன புள்ள சந்திர ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே அவர் பிறந்தது மதுரை உசுலப்பட்டி பத்து தேவி பட்டியாகும் பாப்பா வச்சு பெற்றோரும் பூர்வீகம் இந்த பெண்மேலை மும்மோகம் இலை பேரை பெண்ணை கண்டு பாதையில கண்டு பேசுவது பாவம் அப்பா என்று பேசுவது பாவம் இலை பேரை பெண்ணை கண்டு பாதையில கண்டு பேசுவது பாவம் அப்பா என்று பேசுவது பாவம் சந்திர ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே என்ன சின்னத்தனமாக என்ன உனக்கு தெரியாது என் விவரம் பாண்டிய நாடு சிவகங்கை நகரம் ஆண்டு வந்த தேவர் குலச்சிகரம் என்ன உனக்கு தெரியாது என் விவரம் பாண்டிய நாடு சிவகங்கை நகரம் ஆண்டு வந்த தேவர் குலச்சிகரம் திருநெல்வேலி புலித்தேவன் பரம்பரை தெற்க திருநெல்வேலி புலித்தேவன் பரம்பரை என்னை பற்றி சந்திர ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையில் திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே ராமநாதபுரம் ஆட்சி புரிந்த ரகுநாத சேதுபதி புலவருக்கு நம் கொடத்தந்தை நிதி ராஜாதி ராஜன் தந்தபதி இடிலா விற்கிற பாண்டிய தேவர் இடிலா விற்கிற பாண்டிய தேவர் புத்திரர் பசும்படியில் இனிய பிறந்தவர் ஏழை மக்கள் இதய கவர்ந்தவர் எங்கள் தெய்வம் முத்து ராமலிங்கத்தவர் சொந்தக்காரதானே நானே தொழுது மகிழ்ந்தேனே நம்ம முத்து ராமலிங்கத்தேவர் சொந்தக்காரதானே நானே அவர் தொழுது மகிழ்ந்தேன் சந்திர ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே ஆகதன் நந்தனியாக பாடு நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்படியே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்படியே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு
பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு. அடிமை வாழை அகத்திடவே அந்நியராட்சி ஒழித்தான். நாட்டுக்காக உழைத்து பல தியாகிகளை செய்தான். அடிமை வாழ்வே தேவர் மகா அடிமை வாழ அகத்திடவே அந்நியராட்சி எதிர்த்தான். நாட்டுக்காக உழைத்து பல தியாகிகளை செய்தான். நேதாஜி நண்பரானா தேசமெல்லாம் புகழும் பெற்றான். நேதாஜி நண்பரானா தேசமெல்லாம் புகழும் பெற்றான். அந்த வாழ பூமி உள்ளவரை வாழ்த்தி அவரின் புகழைப்பான். பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு. பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு. தெய்வத்தையே பாடு. பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணே. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணே. உச்சியில தடை இருக்கேன் உள்ளம் கையில வேல் இருக்கேன். முருகா உச்சியில தடை இருக்கேன் உள்ளம் கையில வேல் இருக்க. நெற்றியில நீ இருக்க என் கந்தையா. நெற்றியில நீ இருக்க கந்தையா. ஏதாண்டி பேசுவீரே கந்தையா. முருகாவும் ஏதாண்டி பேசுவீரே கந்தையா. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணே. எருக்களுக்கு தண்ணி கட்டி எத்தேடி பூத்தாளும் மறிக்கொழுந்து வாசம் உண்டோ நீ மலைப்பழனி வேளவனே. கோடையில கல் துறக்கி ஒழுங்காக வச்சுக்கிட்டு பச்சிலே ரெண்டு கிளி என் கந்தையா.
சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபருக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஒட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரைய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், பூதிக்காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதோர் முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் அமைதி காத்து கண்டுகளிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதே உங்களது நாடகக்கலை ஆரம்பம். நன்றி நடந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, பப்புனுக்கார வந்தனே கொடுத்தாச்சு வணக்கம். நாடகம் பாக்குறவங்களுக்கு வரக்கூடாது சொணக்கம், வந்துட்டா நடிக்கிற நமக்கெல்லாம் வந்துடும் பிணக்கம். ஏன்னா நாடகம் நல்லதொரு நாடகம். இந்த நாடகத்துக்கான வரியில் அன்பு சார்ந்த சொந்த பந்தங்களுக்கு மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் கஞ்சாத எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு தெரியுதோ தெரியலையோ, பப்புனா வந்துட்டா சொல்ல வேண்டியது என் கடமை அப்படின்ற முறையில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம் என்ற முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மாருக்கும் நடக்கின்ற இன்னைக்கு ஒரு லவ் ஸ்டோரி. முருகப்பெருமான் வள்ளியை விரட்டி விரட்டி காதலிச்சிருக்கார். ஏன் அவர் விரட்டி விரட்டி காதலிக்கிறாரு? ஏன் ஒத்துக்கறல காதலிக்கிறாரு? ஆறுவிட வீடுக்கு சொந்தக்காரரு, சரி கடவுள், அவரு விரட்டி விரட்டி ஏன் காதலிக்கிறாரு? விரட்டி விரட்டினா ஒரு பிள்ளைய லவ் பண்ண ஆரம்பிச்சா ஆம்பளை விரட்டிக்கிட்டே தெரியணும். இந்த ஒண்ணுக்கு ஆரம்பெல்லாம் சும்மா வருது, வழியே வருதா பொம்பளைய? அது ஒரு சில ஆளுக்கு அதுல மச்சம் இருந்து அப்படித்தான் அமையும். சில பேருக்கு இருந்தும் பயன் இல்ல, சில பேருக்கு வச்சுக்கிறத பொழைக்க தெரியாம இருக்கு. என்ன மச்சான்? ஆமாங்க, எல்லாமே அப்படித்தான் மாட்டி விடுவாங்க. என்னெல்லாம் எத்தனை வர கொடுத்தது தெரியுமா? நீ தான் மாமா வேலை பாக்குறீங்க சொல்லி வர கிளப்பி விடு. நீங்க வேற மாமா, இந்த உலகத்திலேயே மாமாக்கெல்லாம் மாமாக்கள் கிடையாது. சரி நான் கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு வார்த்தை டப்புன்னு சொன்னீங்களே, யதார்த்தமா சொன்னீங்களே நீ தான் மாமா வேலை பாக்குறாண்டு, அதுக்கு என்னங்க உண்மைக்கு அர்த்தம் என்ன? நீ தான் சொல்லணும். ஏங்க இருங்க, விஷயம் எனக்கு இந்த என்ன வரையா கூட்டி விடுற வேலை அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. அதை அப்படி கூட பேசக்கூடாது. மாமான்ற வார்த்தை எப்படி ஒரு புனிதமான வார்த்தை தெரியுமா? தாய் மாமனத்தை மாமான்னு சொல்லுவாங்க, அத்தை புருஷனை மாமாண்டுவாங்க, அக்கா புருஷனை மாமாண்டுவாங்க. அந்த மாதிரி மாமா என்ற ஒரு புனிதமான ஒரு வார்த்தைய அந்த மாதிரி கேவலப்பட்ட வேலை பார்க்கறவங்களை போய் சொல்றாங்களே, அதெல்லாம் நல்ல வார்த்தையா? இல்ல இல்ல, தப்பு. அப்ப அந்த மாதிரி வேலை பார்க்கற ஆளுக்கு என்ன பேர் இருக்கு? இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற ஆளுக்கு மாமா கிடையாது. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு தமிழ்ல. என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? அவங்களுக்கு பேர் தான் பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற அர்த்தம். ஒருங்கிணைச்சிட்டு ஓடிடுவாங்க. ஆனா எல்லா பேருக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன். என்னது? என்ன கத்துட்டு தெரியுங்களா? இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது பண்ணக்கூடாது. நல்லது பண்ணா நமக்கு பிரச்சனை தேடி தேடி வருது. ஏன்னா உண்மைதானே, பிரச்சனை தேடி வரும். நல்லது பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா யாருக்கு பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா நான் இப்படித்தான் ஒரு நல்லது பண்ணி செருப்படி வாங்க தெரிஞ்ச வீட்டுல. இந்த கூத்த கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன நல்லது பண்ண தெரியுங்களா? பிறருக்கு உதவுவது தப்பு இல்ல தானே? தப்பு இல்ல தானே? நான் இதைத்தான் மாமா பண்ணுனேன். பெருசாலாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. நீங்க இப்ப ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க. இந்த ஹார்மோனியம் வாசிக்கிற வேலை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு விவசாயம் தான் பார்த்தேன். விவசாயம் தானே பாத்தீங்க? நீங்க எல்லாம் விவசாயிங்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் வயக்காடெல்லாம் கிடையாது விவசாயம் பார்க்கறதுக்கு. நான் இதுக்குன்னே ஒரு படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன். நாடகம் இல்லாத நேரத்துல பொழச்சுக்கிறோம் சொல்லிவிட்டு சரி 1.5 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆத்துக்குள்ளே தெரியா? ஆமா தெரியுமே. அம்மாக்குள்ள எங்க உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு நாட்டு வைத்தியம்லாம் நிறைய தெரியும். பரவாயில்லையா? நீங்க எல்லாம் காய்ச்சல் வந்தா எங்க போவீங்க? ஆஸ்பத்திரி தான் போவாங்க. நான்லாம் காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரி போனதே கிடையாது. 4 பச்சளை மூலிகை மருந்து அதுக்குன்னு இருக்கு. அதை புடுங்கி சாறு எடுத்து குடிச்சா காய்ச்சல் 10 நிமிஷத்துல பறந்து போயிடும். பரவாயில்லையா? இங்கதான் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நான் நல்லது பண்ணா பிரச்சனை வரும்ன்ற சொல்றேன் கேளுங்க. எனக்கு இது வேற அலுவல் இல்லாம நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த யாருக்காவது பாம்பு வள்ளி பூரியாங்க கடிச்சிச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்க தெரியும். சரி போன வாரம் ஒரு அக்கா வீட்டுல வந்து கதவை தட்டுச்சு. எதுக்கு? எப்பா எப்பா நாடா நடிக்கிற தம்பி, எப்பா பப்புனுக்கார தம்பி, நான் அரை தூக்கத்துல என்னக்கா அப்படின்னு கேட்டேன். எப்பா நீதான் பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சிருக்கியல, நான் வயக்காட்டுக்கு களை எடுக்க போனேன்ப்பா, காலில் ஒரு பாம்பு அடிச்சிருச்சு, நீ தாப்பா காப்பாற்றணும் பான்னு சொல்லுச்சு. இங்க வாக்கா, நமக்கு எப்படி மதுரை பெரியாஸ்பத்திரி தான் போகணும். நீ 1 மணி நேரம் போகலையும் ஒசுறு போனாலும் போயிடும். நீ காலை காட்டு, நான் படிச்ச படிப்புக்கு வெட்டியா போயிடும்.
நீ காலை காட்டுக்கான அந்த அக்கா பாம்பு கொத்துச்சுல, அந்த இடத்த பார்த்தா பல்லு ஆழமா பதிஞ்சிருச்சு. சரி, விஷம் மேல ஏறினாலும் ஏறிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பல்லு கடிச்ச இடத்துல வாய வச்சு விஷத்தை உறிஞ்சு துப்பி எடுத்துட்டேன். பரவாயில்லையே. அந்த அக்காளுக்கு இப்ப கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா நல்லா தெரியுது. இப்ப சொல்லுங்க, நான் நல்லா தானே பண்ணிருக்கேன்? நல்லா தானே செஞ்சிருக்கேன். நல்லா தானே பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? இந்த பொம்பளை தான் எனக்கு பிரச்சனையே. ஏன் இந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்காம ஊரா சொல்லி இருந்திருக்கு. பெருமையா சொல்லியிருக்கேன். அந்த நாடகம் நடிக்கிற பையன் விஷத்தை வாயில கடிச்சு உறிஞ்சு எடுத்துட்டா, என்னைய காப்பாத்திட்டியான்னு சொல்ல நல்லா தானே சொல்லியிருக்கு. நேத்து ஒருத்தன் கதவை தட்டுனியா, எதுக்கு? அண்ணே பப்புனுக்காரன் நான் ஜாக போறேன்டா. எதுக்குடா முண்டை ஏன் வீட்டுல கத்துக்கிட்ட? என்னடா அண்ணே, அந்த அக்கா பாம்பு அடிச்சு நீங்க தான் காப்பாத்தினீங்களாம்ல. ஆமா, என்னையும் பாம்பு அடிச்சிச்சு, நீங்க தான் காப்பாற்ற முடியும். அம்புடுத்தான விஷயம். வாடா லூசு முண்டை, நான் காப்பாத்துறேன்டா வாடா அப்படி சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்கடா பாம்பு அடிச்சிச்சுண்டு, அண்ணே வயித்த கலக்குதுன்னு வெளியே இருக்க உட்காந்து இங்கே கடிச்சிருச்சு வந்து உரிங்கன்னு சிப்ப கலட்டுறியான். எடுத்தே ஓட்ட இவன் முண்டை நம்ம வாய கழிக்கிறான்டா. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால கடிச்சிருச்சுடா. சரி, இன்னமும் இப்ப சுருக்கு வரியா? சுருக்குனா செருப்பு கட்டி அடிச்சுக்க. ஆத்தடி, நீ இப்போதுக்கு வேற மாதிரி ஆங்கிலத்துல ராமாசாமா இல்ல, எனக்கு சரிப்பட்டு வராது. இங்க சும்மா இருங்க. ஏன் தெரியுமாமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுவாங்க. பெண்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இது இந்த கிராமத்துல நிறைய வீட்டுல நடக்கும். இன்னைக்கு ஒரு சில வீட்டுல ஆம்பளைதான் பொம்பளையாவே இருக்கேன், பொம்பளை தான் ஆம்பளையாவே இருக்குது. பாத்திருக்கீங்களா? வெளியே அப்படியே பூ போல இருக்கும், வீட்டுக்குள்ள பார்த்தா ஏய் உட்கார்றா மொத்த மகனே புருஷன் அப்படி அரட்டுங்க. இப்படித்தான் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா புருஷனும் போதும். டெய்லி 100 ரூபா மயிருக்கு 200 ரூபா மயிருக்கு போற, நான் சம்பாரிச்சு வரேன். ஒரு நாளைக்கு 600 ரூபா இந்த பொம்பளை வேலைக்கு போயிருச்சு. புருஷங்காரன் வீட்டுக்குள்ள தான் இருப்பான். எப்ப பார்த்தாலும் வீட்டுல வட்டி சம்பளக்க துணிமணி துவைக்க இப்படிமா வேலை பார்த்து தெரிஞ்சிருக்கேன். மொரட்டு பொம்பளையா இருந்து அவன் நோஞ்சானா இருந்தா வீட்டுலயே இருக்க முடியும். என்ன பண்றது? இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் ஒரு விஷயம் எல்லாம் கவனிங்க. நோஞ்சான போய் ஏன்டா சந்தேகப்படுது? அப்படி இல்லங்க, இத நான் கதைக்கு சொல்லல. கோடீஸ்வரம் பொண்டாட்டியாவே இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கான். என்ன புத்தி? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது பெண்கள் மனதினிலே இருக்கு. பெரிய பணக்காரன் பொண்டாட்டியா இருந்தாலுமே நம்ம புருஷன் நமக்கு மட்டும் தான் நினைப்பாங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. தான் புருஷன் தனக்கு மட்டும் தான் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. இந்த பொம்பளைக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா நம்ம புருஷன் நோஞ்சான வீட்டுல விட்டுட்டு போறோமே, நம்ம வேலைக்கு போன பின்னாடி வீட்டுல தான் இருக்கானா, எங்கிட்ட ஊருமையா போயிடானான்னு இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம். 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 11:30க்கு புருஷனுக்கு போன் அடிக்குது. கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ ஹலோ, என்னம்மா? வீட்ல இருக்கேன். எங்க இருக்கீங்க? தலைமையில சத்தியமா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா? நானே மீடியால நோஞ்சான் இல்ல, வீட்டுல இருக்கேன். நெசமா தல போய் சொல்லாதயா, எனக்கு கடுப்பாகுமியா? உண்மைக்கே வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இப்ப இந்த பொம்பளைக்கு சந்தேகம் கிளம்பிருச்சு. நீ வீட்டுல தானே இருக்க? சத்தியமா வீட்டுல இருக்க? சத்தியமா வீட்டுல இருக்கேன். நல்ல ஆம்பளை செல்போனை கொண்டுகிட்டு நேரா அடுப்பாங்கரைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டு, அப்பதான் நம்ப வேண்டிருக்கா. சரி, எப்படி டெஸ்ட் பண்றா பாருங்க. இவனும் உங்க செல்போனை கொண்டுட்டு அடுப்பாங்கரைக்கு ஓடுறான். பாருமா, மிச்சிய போட்டு காட்டுறேன். சத்தம் கேக்குதா? ஆமாங்க. இப்ப யாவது நம்புமா? வீட்டுல ஆமா இருக்கேன், வைமா போன. சரிங்கன்னு வச்சுட்டா. 2ஆம் நாள் போன் அடிக்கிறான். ஏங்க என்னம்மா இன்னைக்கு எங்க இருக்கீங்க? என்னம்மா நேத்தும் கேட்டா லூசு முண்டை வீட்டுல தாண்டி இருக்கேன். சொல்லியா பெரிய மயிர் மாதிரி பேசிக்கிருப்ப. எங்க இருக்க? வீட்டுல. சத்தியம் பண்ணி சொல்லுங்க. வீட்டுல. எங்க நல்ல ஆம்பளை நேத்து மாதிரி இன்னைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுறான் இருக்கா. விலங்கா முண்டியா இருப்பா போல. சரி, 2ஆம் நாளும் முடிஞ்சு போச்சு. சரிங்கன்னு வச்சுட்டா. 3ஆம் நாள் இந்த லூசு முண்டை என்ன பண்ணிட்டா, 2 நாளா போன் அடிச்சு டெஸ்ட் பண்ணவும் 3ஆம் நாள் போன் அடிக்காம நேர வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போய் கதவை திறந்தால வீட்டுல புருஷங்காரன் ஆளை காணா. மயங்காரன் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிறிக்கா. அவனு சொரட்டையாத்தான் இருந்துப்பானா. இந்த பொம்பளைக்கு வந்த கோபத்துல கத்துறா, எங்கடா ஒப்பன ஆளை காணா, அவன் எங்கடா போய் தொலைஞ்சா நாசம் பத்து போறவன், எங்கடா ஒப்ப. இந்த பொம்பளை கத்தன மயங்கார எல்லாத்தையும் சொல்லிவிட்டியா. ஏமா கத்துறா, எங்கடா ஒப்ப? என்னாண்டே தெரியலமா, 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடறாருன்னு இருக்கா. மிச்சிய தூக்கிக்கிட்டே முட்டை தெரிஞ்சிருக்கா. எங்கனெல்லாம் பிளக்கு கிடைக்குதோ நீ வீட்டுல தான் இருக்கு. சந்தேகப்படுற லூசு முண்டை, ஒரு நாளைக்கு நீ மிச்சின்னு இருக்கணும், ஒரு நாளைக்கு நீ கிரேண்ட் இருக்கணும். நான் கேட்கிறேன், ஒருவேளை ராமதாஸ் போண்டாட்டெல்லாம் சந்தேகப்பட்டு எங்க இருக்குன்னு கேட்டா ராமதாஸ்ல எப்படி திரிவாப்புல? டெய்லி பெட்டியை தூக்கிட்டே திரிவாப்புல. கிளிங் கிளிங் கிளிங்.
ஆனா ஒரு விஷயம் மாமா, அவ வீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டா. ஏன் 24 நேரம் தூக்கம் தான். நான் தான் போய் சமைக்கணும் எல்லாம். அவ சமைச்சே 20 வருஷம் ஆச்சு. நான் தான் சமைக்கணும் மாமா. அதான் ஒரு விஷயம், எல்லாருக்கும் இந்த குடுப்பட கிடைக்காதுங்க. கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம். ஏன்னா வாழ்க்கையில எல்லா பேருக்குமே எல்லா பிரச்சனையும் வரும். ஏன் 7 வகை கூட்டு வச்சாலும் என் மாமன் வேட்டு வைக்காம இருந்தா சரி. அவ 7 வகை கூட்டு வந்தா நாய்க்கு தான் போடணும். நீங்க வேற. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, மனுஷனுக்கு மனுஷன் எப்பயுமே போராம படக்கூடாது. வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும் மாமா. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்க. எங்க சாப்பிட்டீங்க? முதுகுளத்தூர்ல தனலட்சுமி ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டீங்க. ஆனா நான் சாப்பிட கிடையாது. நான் சாப்பிட்றேன்னு பெரிய பிரச்சனைல மாட்ட தெரிஞ்சேன். என்னது? ஆமா மாமா, எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. நல்லா ஒரு விஷயம் கவனிங்களே, ஒருத்தர் அதை பண்றாரு இதை பண்றாரு, நம்ம அதை பார்த்து பண்ணவே கூடாது. நமக்கு எது ஆண்டவன் பண்ண தோணுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடணும். அவன் ஏத்து வீட்டுக்காரன் மாடி வீடு கட்டுறான், நம்ம ஒரு மாடி எழுப்புவோம். ஏத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறான், நம்ம ஒரு கார். அதெல்லாம் பண்ணவே கூடாது. நமக்கு எது ஆண்டவன் கூட அதை பண்ணிட்டு போகணும். ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்களா? இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. என்னது? ஒருத்தன் பண்றான்றத பார்த்து நானும் பண்ணி வெளியே சொன்னா வெக்கக்கடை அப்படி சீரழிஞ்சு கிடந்து. என்ன அப்படி? நீங்க எனக்கு பெருசாலாம் கிடையாது. நீங்க இங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கல்ல, நான் விறகுனூர் ரிங் ரோட்ல நின்றுக்கு இருந்தேன். வண்டி வர நேரமாச்சுன்னு ரொம்ப பசி வேற எடுத்துருச்சு. அப்பதான் இந்த ஹோட்டல்ல போய் கேட்டேன், அண்ணே வண்டி இப்பதான் சங்கத்தை விட்டு எடுக்கிறாங்களாம், ரொம்ப பசிக்குது, 4 புரோட்டா இருந்தா பார்சலை கட்டுங்கன்னு சொன்னேன். தம்பி இப்பத்தேன் கல்லுல போட்டிருக்கேன், ஒரு பெரட்டுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் சேர்ல உட்காருப்பான்னாரு. சரிங்கன்னு உட்காந்தேன். அந்த நேரம் ஒருத்தன் புல்லட்டுல முரட்டாளா வந்தான். அண்ணே ஏ கடைக்காரண்ணே, ஒரு 5 புரோட்டாவை பிச்சு போட்டு 4 கரண்டி சால்னாவை ஊத்தி 4 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு பார்சலை கட்டுன்னா. நான் பார்த்தேன், என்னடா புரோட்டாவில் முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்துறா முட்டை. ஒருவேளை இப்படி தின்றனாலத்தையும் ஆள் பல்கா இருக்கானோ. நானும் அந்த கடைக்காரத்தை சும்மா வாய் கொழுப்படுத்து போய், அண்ணே அண்ணே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி கட்டிக்க, எனக்கு ஒரு பார்சலை கட்டுன்ட்டேன். இந்த கட்டிடுவோம், ஆளுக்கு ஒரு பார்சலை கட்டி கையில கொடுத்துட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம். அந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்டேன், அண்ணே வணக்கம், நான் நாடகத்துல பப்பு நான் நடிக்கிறேன், சொல்லுங்க தம்பி. நானும் எத்தனையோ ஹோட்டல்ல புரோட்டா தின்றுருக்கேன், இப்படி எவனும் பச்சை முட்டைலாம் உடச்சு ஊற்றி தின்றதை பார்த்ததுன்னு, ஏன்னா இப்படி திண்டா டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். சரி, அதுக்கு அந்த முண்டை சொல்றியா, யாருக்கு தெரியும் தம்பி, நானே இது எங்க வீட்டு நாய்க்குள்ள வாங்கிட்டு போறேங்கிறியா. அட முண்டை ஒன்னட்டு நானும் முண்டை ஒரு பார்சலை கட்டி வச்சிருக்கேன். அந்த பார்சல் திண்டாலும் அவன் தான் திண்டியா அரல்றான் பாரு. அப்படிலாம் கூடாது ஏங்க. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் 10 ரூபா கூட கொடுத்து உழவாத இந்த காலத்துல தனது சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு 32 கிராமத்துக்கு தான தர்மம் பண்ணாரு. அவரை போலாம் மனசு யாருக்குமே இங்க வராது வராது. ஹலோ ஹலோ இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்விதே, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா, எங்கள் முத்து ராமலிங்க தேவரினும் ராஜா, தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே, தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே, சேர்ந்து நாடு கண்டெடுத்த சீதளமே, அவர் சிறப்புதலே பாடி வாரம் நாங்களே, எங்கள் சேர்ந்து நாடு கண்டெடுத்த சீதளமே, அவர் சிறப்புதலே பாடி வாரம் நாங்களே, தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்கள் நிலங்களை ஒழுங்கிட கொடுத்தவரா, அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா, அவர்கள் நிலங்களை ஒழுங்கிட கொடுத்தவரா, அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, கல்வி பயில வசதி பல செய்தவரா, தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா, அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா, தென்னகத்தின் மன்னன்
ஓவியமே எக்குளத்தில் பிறந்தாலும் முக்குளத்தில் பிறக்க வேண்டும். அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவரையா புகழ் நல்லா கவனிக்கணும். ஏன்னா தேவரையா சாதிய தலைவரே அல்ல. அவர் யார்? முருகப்பெருமானின் மறு அவதாரம். அதாவது சித்தர்கள்ல சேர்க்க வேண்டியவர். ஏன்னா எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஆன்மீகவாதி. ஏன்னா முருகன் மேல அவ்வளோ ஒரு பற்று கொண்டிருக்காரு. கடவுள் என்னைக்குமே எல்லா பேருக்கும் நல்வழி காட்டுவார். ஆனா இந்த மாமா எனக்கு விஷயம் தெரியுங்களா, அப்ப உள்ள காலத்துல நிறைய பொய் புரட்டு நிறைய இருந்திருக்கு. அப்ப காலத்திலுமே உண்மையை மட்டுமே பேசி தனது பாசத்தின் நேசத்தை வளர்த்து எல்லா பேருக்கும் பொதுப்படையா வாழ்ந்தவர் ஐயா. ஆனா இன்னைக்கு காலத்துல எது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆத்தடி அமெரிக்காவில் 10 விஞ்ஞானிகள் போராடி ஒரு மிஷினை ஒன்ன கண்டுபிடிச்சாங்களாம். என்ன மிஷின் அது? எப்படியாவது திருடங்களை எல்லாம் ஒழிச்சு போறணும். சரி, அப்படின்னு திருடங்களை கண்டுபிடிக்கிற மிஷின் 3 கோடி பட்ஜெட்ல ஒரு மிஷினை ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கான். சரி சரி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த மிஷின் செக் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணணும்ல. அமெரிக்கால கூட்டம் கூற இடத்துல வச்சு அந்த மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆன் பண்ணா அந்த மிஷின் 10 செகண்ட்ல 150 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். உடனே இந்த ஜப்பான்காரை வாங்கிட்டான். அவனு வாங்கி கூட்டம் கூற இடத்துல வச்சு அந்த மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறியா 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஊர்பட்ட திருட்டு போய் இருக்கால, நம்ம ஆளுல பிடிக்கிறோம்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அதை வாங்கி அந்த மிஷினை வாங்கி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திரும்பி தானே பார்த்திருக்கேன். மிஷின் அந்த முட்டையை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம ஆளுங்க எது அர்த்த தூக்குவாங்க. எத்தனை இடத்துல பிரச்சனை, ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனா பிரச்சனை சமாளிக்க கத்துக்கிறேன். என்னங்க நம்மளும் சமாளிப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நமது பூமியிலே சிறந்த பூமியாம் இந்த புண்ணிய பூமி. ஒரு விஷயம் எல்லாம் குடிக்கிறா, ஏன் இந்த ராமநாதபுரம் சீமையை மட்டும் புண்ணிய பூமின்றாங்க? இந்த உலகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு. எத்தனையோ கோயில் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே முதல்ல இந்த மண்ணுல தோன்றின கோயில் எங்க இருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். திரு உத்தரகோசமங்கை உலகத்திலேயே முதல்ல தோன்றின கோயில் அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் எல்லா கோயிலும் உருவாக ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற வாக்கியத்துக்கே முதல் வாக்கியம் அவர் தான். ஏன்னா இன்னைக்கு அந்த கோயில்ல 3500க்கு மேல இருக்கிற இளந்த மரம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஏன்னா தல வரலாற்று நிறைய இருக்கு. அப்பேற்பட்ட முறையில் நமது பூக்குளத்தை கொண்டு சிறப்பான இந்த சிறப்பு மிகு நாடகத்தை வைத்திருக்கின்ற அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு இன்று பெருமை சேர்க்கும் வகமாக நமது புண்ணிய பூமியான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நமது எந்நகரத்திலும் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது பூக்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்வாளத்தை கொண்டிருக்கும் என் தாய் ஸ்ரீ இலங்கேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தேவர் இளைஞர் சங்கத்தில் நடத்தும் நாடகமாக சிறப்பிசை நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி மின்னொலி கலையரங்கில் இளஞ்செம்பேர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இவர்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் என்னும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்ற நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் விட்டுக்கூடிய நமது பகுதியில் செல்லப்பிள்ளாக தரக்கூடிய நமது ஊர் அருகாமையில் இருக்கும் சித்திரங்குடி மாணவர் கண்டெடுத்து அன்பு வில்வ செல்வ கணபதி அவர்கள் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் கோயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் விட்டுக்கூடிய சொற்பூர் அரசி மதுரை மேலூர் மாநில குடியிருக்கும் சிறப்பிசை நாயகி எங்கு சென்றாலும் விட்டுக்கூடிய RS தேன்மொழி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அப்படி சபதம் பெற்றுவதில் நாதகான பேரரசு நத்தம் மாநகர் அருகாமல் இருக்கும் சீரகம்பட்டி மன்னர் அடுத்த MC படையப்பா அவர்கள் நாரதர் அந்த கலகப்பெருனாக தோன்றுவார். மற்றும்
இந்த நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தான் நிகர் என்ற முறையில் கொடிகட்டி பறந்துடக்கூடிய சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தில் TMS என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாக KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மணிப்பின்பார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு கோளைகள் தலை. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. பாடல் மிக அருமையாக பாடல் பாடி அன்பு மாமா காலத்துல கை தட்டுறதுல இல்ல அந்த ஒரு 4 பேர் கை தட்டிட்டாங்க. அன்பு சொந்தங்களுக்கு நன்றி. பாடல உணர்ந்து உண்மைக்குமே தேவர்வாட்டு பாடும்பாக. ஆனா தேவர்வாட்டு பாடினவனு ஒரு சனம் கை தட்டாது. அப்ப எதுக்கு கை பாட சொல்லணும்? நடிகர்களுக்கு அன்பளிப்பை காட்டிலும் கை தட்டு தான் ஒரு பெரிய உற்சாகமே. ஐயா பாட்டை பாடுனா ஒரு கையையே தட்டினா அடுத்த ஆர்வம் கிளம்பி இன்னொரு பாட்டு சேர்த்து பாடுவாங்க. மாமா சொன்ன மாதிரி அப்படியே அவர் அதான் வருத்தப்படுற இன்னும் தப்பா இல்ல. ஆமா நம்ம ஊரு எல்லாம் ரசிப்பீங்க. ரசிச்சா பாடல் பிடிச்சிருந்தா நீங்க கை தட்டுனா அந்த பாடல் நாங்க ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லையா? ஒண்ணு நல்லா இல்லைன்னு சொல்றதா சொல்லாத மாதிரி. ஏன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்றாங்களா அதே போலதான் சிறப்பான முறையில். ஏன்னா பழைய பாடல்ல எப்போ ராமராஜ் இருப்பு மஸ்கட்ல என் பாசத்துக்கு என் மூலம் என்னை பாராட்டி 100 என்பது பெருமிசத்தை என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. என்னை பத்தி ஆத்தாக்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அப்படியே ரெண்டு பேரா சாவடிக்கு பண்ணி ஓடியே பெரிய நல்லா தெரியும். விடிய உட்காந்துருங்கத்தான் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நம்ம ஊர் நாடகத்தை நம்ம தான் பெருமை சேர்க்கணும். இப்படி ரெண்டு பேரா கடைசியில ராஜா பாட்டு வர்றப்போ ஒரு நாதி இருக்க மாட்டேங்குது. வெறுமனை வேப்ப மரத்தை பார்த்து அவரா பாடிக்கிருக்காப்புல. என்ன பண்ணுறதுக்கு நல்லபடியா போயிட்டு வரோம்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு போகுது. ஏன்னா நான் விளையாட்டு சொல்லலை. இப்படித்தான் போன வாரம் ஒரு ஊர்ல நாடகம் பார்க்காம வீட்டுக்கு போன பெண்களை 4 வெறி நாய் கடிச்சு வச்சுச்சு. யாரும் போயிடாதீங்க. முக்கியமா மாமா ஒரு விஷயம் சொல்லவா? நாடகத்துல அழகா பாடுறீங்க நீங்க. இந்த பாட்டு இல்ல எந்த பாட்டு பாடினாலும் உறுதுணையாக வாசிப்போர் யாரு? உங்க அருமை மச்சான், உங்க மாப்பிள்ள. ஆமா ஆமா, உலக விளங்குறவன் சொரட்ட நல்ல மனுஷனை கேட்காத. ஐயோ உங்க ரெண்டுக்கும் புருஷ மடமான சண்டை வருது. அவனை வஞ்சிட்டு தானே மிச்சான். அது உண்மைதான். இந்த நாடகத்திற்கு நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பல மாணவர்களை உருவாக்கி பெருமை தேடி தரும் வகையில் இந்த நாடக கலை உலகத்தில் எங்களுக்கெல்லாம் நல்லதொரு எடுத்துக்கிட்டாக திகழக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராகவும் திகழக்கூடிய அன்பப்பா அரசகுலம் கண்டெடுத்த TV ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும்
ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்து என்ன ஜெயராஜ் அவர்கள் மிருதகம் தப்பி நின்றோல்ல கொஞ்சம் வந்திருக்கு பரவாயில்ல. அருமையான முறை மிருதம் சேர்த்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு அதற்கடுத்து உறுதியாக இங்கு ஆல்ட்ரஸ் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சிறந்தோர் முறையில் எங்க நடக்கக்கூடிய அதில் திருப்பூண மாநகரம் அருகாமல் இருக்கும் கல்விமடை மாநகரம் கண்டெடுத்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்து இங்கே உறுதுணையாக தாளம் மிஸ் கொண்டிருக்கும் தாள சுருதி கலைஞர் அன்பு தம்பி மதுரை ஊமச்சிக்குள மாநகர் வருகாமல் இருக்கும் கருவுணர் மாநகர் கண்டெடுத்து அன்பு தம்பி அருண்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் சீனன் தாளம். எப்படியே தாளக்காரனை விடிய கொண்டுருவேன். அதற்கடுத்தபடியாக நல்லதொரு முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பூக்குளம் மாநகரம் கண்டெடுத்த ஒளி ஒளி அமைப்பு கார்த்தி ஆடியோஸ். கார்த்தி 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 படத்தை அருமையாக பாடலிட்ட அன்பனாக நன்றி மற்றும் இந்த பாடலை பாராட்டி நமது சேது நாட்டு செல்லப்பிள்ளை ஆடியோ காதலன் கார்த்திக் ஆடியோஸ் ரூபாய் 100 அன்பளிப்பு மற்றும் சிறப்பாக இங்கு கார்த்திக் ஆடியோஸ் பயிலுக கொடூரமா கார்த்திக் ஆடியோஸ் பயிலுகடா கொடூரமா அப்பொண்ணு அருமையான முறையில் கார்த்திக் ஆடியோஸ் பயிலுக கொடூரமா அன்பு சொந்தத்திற்கு நன்றியில் நெஞ்சார தெரிவித்துக்கிறோம். அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் அன்பு செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகி KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கே பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் எனது அஞ்சு நாடு கண்டெடுத்து இன்னார் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் அன்பு தம்பி ஆளுநர் கொண்டிருக்கும் கல்விமடை கண்டெடுத்த சக்திவேல் அவர்களுக்கு இங்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் தாளம் மிஸ் அன்பு தம்பி கருவுணர் மாவட்டம் கண்டெடுத்த அருண் அவர்களுக்கு சுரட்டா அருண் அருமையான முறையில் இங்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் போட்டாச்சா மற்றும் இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக தமிழகம் எங்கிலும் வெற்றி முரசு கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்னார் எனது உடன் பிறப்பு நமது கண்டிலான் மாநகரம் கண்டெடுத்த தங்கப்பாண்டி அண்ணா அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பை பெற்றக்கூடிய சிறப்பான அருமையாக கார்த்திக் ஆடியோஸ் சிறப்பான முறையில் அன்பு அன்னார்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறது. மற்றும் இங்கு அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரிவிப்பது நன்றி. அதனால இந்த நாடகத்திற்கு அனைவரும் நல்லாசிபுரியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் பந்தல் அமைப்பு குருசாமி இளஞ்செம்பூர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்புடன் அழைக்கொன்று இப்படிக்கு தேவர் இளைஞர் சங்கம் மற்றும் தேவர் இன கிராம பொதுமக்கள் பூக்குளம் தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் முறையில் அமைப்படக்கூடிய நமது பூக்குளம் மாவட்ட கார்த்திக் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை நடன சிங்காரி நல்ல வேலை இந்த டான்ஸுக்காரப்படி நாங்கள் கூட்டியவர்களையும் பட்ட பாடு எவ்வளவு சித்திரவதை நல்லாத்தான் வந்தா சண்டாளி. ஆமா ஆனா உண்மைக்குமே கார்த்தி அண்ணே மைக் செட் ரொம்ப அருமை நல்லா இருக்கணும் உண்மைக்கே அருமையா இருக்கு. நேற்று போன ஊர்ல வம்பாடியா கத்தாருன்னு கேட்டா தானே வரட்டு கத்தா கத்தி தொண்டைய பிடிச்சி முதுகுளத்தூர்ல நிப்பாட்டி செல்வி ஹாஸ்பிட்டல்ல ஊசியை போட்டு ஆளை தள்ளிட்டு வந்திருக்கு. நீங்க சமாளிச்சிருங்க வேற வழி இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு எங்களுக்கு மைக் செட்டு இறைவன் கொடுத்த புண்ணியம். நான் வந்தப்ப நான் நோட்டிக்கிறேன் அது வரைக்கும் ராமாஸ் பாத்துக்கிறேன் வேற வழி நான் வந்தப்ப நான் செத்துக்கிறேன். சரி அனுப்பிவிடு டக்குன்னு. என்னது அனுப்பிவிடு டக்குன்னு 10 வாங்கிக்க. உனக்கு 50 ரூபாய்க்கு மேல 5 பைசா கொடுக்க மாட்டேன் அந்த பிள்ளைக்கு. நீ மூடிய மோந்தாத்தால 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம். அப்பேற்பட்ட முறையில் வந்திருக்கிற டான்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிள்ளை மதுரை சங்கத்திலேயே 1ஆம் நம்பர் நாங்க லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். முதல் லூசு முண்டையத்தாண்டா இருந்துச்சு. இப்ப இந்த முதுகுளத்துல ஊசி ஓட்டம்ல இப்ப ஓரளவுக்கு நல்ல முண்டைய முண்டமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட முறையில் மதுரையை மாற்ற கண்டெடுத்த படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி நீ எங்கே என்
பிள்ளைக்காண்டி வர்ணிச்சு பாடிருக்கீங்க. ஆனா பாத்துக்கங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. ஏன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த காலத்துல ஆண்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லை. தங்கப்பாண்டி அண்ணன் நியூஸ்ல பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமா அப்படி இல்ல தம்பி. ஒரு ஒரு பெண்ணு எத்தனை பேரை கற்பழிக்கலாம்? நான் கேக்குறேன், ஒரு ஒரு ஆம்பளை எத்தனை பேர் வச்சுக்கலாம்? நான் கேக்குறேன், ஆம்பளை எத்தனை பேர் முடிஞ்சு போனா 1 2 இப்படிதான் வண்டிக்கிருப்பாங்க. 7 8 வச்சுக்கிறேன். நீங்க வேற நேத்து ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல. சைனாவுல ஒரு பொம்பளை 1600 பேரை ரேப் பண்ணிருக்கா. 1600 பேரு. அது பொம்பளையா? அப்ப பூலம் தேவியாடா? 1500 பண்ணி அதை வீடியோ எடுத்து ஒரு வீடியோக்கு 2000 வித்து இருந்திருக்கா கலவாணி முண்டை. அவளை கண்டுபிடிச்சு நியூஸ்ல போட்டாங்க. மொத்த பொம்பளை. யாரு சைனா பக்கம் போறதா இருந்தா இப்பயே பிளேட் பிடிச்சு கிளம்பிருங்க. அதான் இருமல வருதா உனக்கு சிரிப்பு வருதா? அந்த பொம்பளை நம்ம பார்க்க முடியல, வயிற்றுச்சல் படுற பாத்துக்க, கை எடுத்துற. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சு வர்றேன். அனுப்பிவிடு. ஆமா, எனக்கு என்னமோ 1601வது ஆள் இவராத்தான் இருப்பார் நினைக்கிறேன். மாட்டிராத சித்தப்பு மண்டை வத்துறான். ஆமா, அதனால இங்க யூடியூப் சேனல் எடுத்துக்க அன்பண்ணர் கண்டிப்பான கண்டெடுத்த தங்கப்பாண்டி அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை சிறந்தாலும் தெரியப்படுத்திக் கொண்டு ஆமா அவர் நம்ம சொல்றதை வேற வழி இல்ல. அவன் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துட்டான். எப்பயா சேர்த்தாச்சு. ஆமா, அந்த மசக்கு எடுத்து நம்மளால பெரிய சொரட்டை இருக்கட்டும். அதனால சிறப்பான முறையில் அவர் பேரை சொல்லி பிடிச்சாலும் பபுனாக என் பேரை சொல்லிட்டு அந்த பெண் குட்டியை வேமா வெளியே விடுறேன். உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டு போகும் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசைப்பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் சோழன்குரி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பபுன் காமிக்கு என்பதை திரைப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வர்றேன். எப்படி பார்த்தீங்கன்னா, ஐயா நான் இளவட்ட பிள்ளைய 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க. காதலிக்கிற தப்பு கிடையாது, சரியான ஆளா பார்த்து காதலிங்க. 3 பேருங்கிறேன், என்ன ஓயப்பேடா வாங்குறேன் இன்னும் எதுக்கு? அவனே 3 பேரும் இளவட்ட பையங்க. அப்ப என்னடா டே உன் சிவலிங்கம் தான் செத்து பல வருஷம் ஆச்சு. உங்க அக்கா தங்கச்சி அனுப்பி விடுறா, மறுநாளே குழந்தை வச்சுறேன். அப்படியா? எனக்கு மட்டும் அக்கா இருந்தா அனுப்பி விட்டுருப்பேன். அத காயடிச்ச மாறுங்க. நீ தான்டா கடிச்சு வச்சுட்ட. உனக்கு நான் போதுமியா, எதுக்கு அங்க வேற வர? அதனால அடுத்து எப்படி சொல்ல போறது தெரியுமா? டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா. ஒரு காலத்துல அப்படித்தான் ராமாசு காதலிச்சாப்புல, இப்போ வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓ காட், பிஸ்தரிக்கா ஓ காட். எங்கடா தொலைச்ச? எப்படா தொலைச்ச? எதவே தொலைச்ச? இதயத்தை உதயம் தியேட்டரிலே இதயத்தை தொலைச்சி
பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்த நெல் விளையும் சீமை இது தேவர் மகான் சீமை இது பூக்குளம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன் விளையும் பூமி இது மறவர் பூமி இது கொத்துமல்லி கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது முக்குளத்த சீமை இது தேவர் மகான் சீமை இது பூக்குளம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன் விளையும் பூமி இது தேவர் மகான் பூமி இது பூமி இது பூக்குளம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் புத்திரையும் பூமி இது தேவர் மகான் பூமி இது ஏகத்தும் மல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகான் சீமை இது பூக்குளம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் புத்திரையும் பூமி இது மரபர் பூமி இது மகன் சீமை இது வாய்க்கால் கரை புரளே வயல்களிலே மீன் புரள பத்தாத மலம் பொழிக்கும் சீமை இது குளத்தோர் பூமி இது உலகில் புத்தியையும் பூமி இது குளங்கிராமம் இது கொத்தும் மல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்கை கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை குளத்தர் பூமி இது இவர்கள் தொட்டாலும் பொன்னிலையும் பூமி இது தேவர் மகன் கண்ணிலே கனிவிருக்க கருத்திலே துணிவிருக்க எண்ணத்தால் உயர்ந்தவங்க சீமை இது தேவர் மகன் சீமை இது சீமை இது குளத்தோர் பூமி இது உலகில் நாளும் புத்தியும் பூமி இது பூக்குளம் கிராமம் இது கொத்து மல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கந்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது இவர்கள் தொட்டாலும் புத்தியும் பூமி இது மரபர் பூமி இது பூக்குளம் கிராமம் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணே ராமதாசனே, சரி நல்லா இருக்கீங்களா? அண்ணன் சொல்லான்னு சொல்லியிருக்கல, செகுல சேர்த்து அரைஞ்சிருவேன். செகுல சேர்த்துக்கு நீ அரைகிற அளவுக்கு உன நான் என்ன சொன்னேன்? ஓலிமுண்டா நோனி மாலவா? எதுக்கு அண்ணேன்னு கூப்பிட்டா எங்க கோபப்படுற? அண்ணன்டா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? வர்ற ஊரா அண்ணன் அண்ணன்டா நான் எங்க வருது? அப்ப நீ எனக்கு என்னதான் வேணும்? மாமான்னு சொல்லுன்னு சொல்ல வேணாம். இங்க மாமான்னு சொல்லக்கூடாது, மச்சான்னு சொல்லு. மச்சான்? என் வழுக்க மச்சான். அப்படி வா. எப்படி வர? வழுக்குன்னு சொல்லாத, ஏன் வலிக்கிட்டு போயிடும். எதுல வழுக்க மண்டபம் போட்டியை நொறுக்கிறேன் போறக்குள்ளாட்டி. அண்ணே வணக்கண்ணே. நீ வேற மாதிரி கேக்குற. வழுக்க வழுக்க சொல்லாதம்மா, வழுக்கையிலேயும் தண்ணி அதிகமா இருக்கும். அது இளநீல தான் தண்ணி அதிகமா இருக்கும். குடிச்சுன்னு வச்சுக்க, நோ வகுறு நிறைஞ்சு வரும். நீ எல்லாம் நுங்கு மாதிரி போட்டு அடிச்சாலும் 3 சொட்டுதே வரும். எப்ப தெரியும் உனக்கு? நானே அடிச்சு பார்த்தேன். இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். இங்க வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கோம்.
இங்க வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் எனது உடன் பிறந்த சகோதரன் நண்பன் அண்ணன் தங்கப்பாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உன்னைய பார்க்கறதுக்கு பழனி மாப்பிள்ளை எப்ப இன்னைக்கு பிளேட் பிடிச்சி நேற்று வந்திருக்கேன். என்ன பாரு, உன்னைய பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்துட்டு உன்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு போன இல்ல யாரு என்னைய பார்க்க வந்தாலும் எனக்கு வந்து அது வந்து தொழிலுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வர்றாங்க. இந்த எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருந்தேன்ல, அவன் யாரு? எனக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்குரச்சி தங்கராஜுன்னா கோமாளி. மேடைக்குன்னு வந்துட்டா கோமாளிக்கு என்னத்தா வேலை? வந்தமா நோட்டீஸை பிடிச்சமா நடிகர்களுடைய பேரை சொன்னமா மூடிக்கிட்டு உள்ள போய் உக்கார வேண்டியதானே. எனக்கு முடியலைன்றத உன்னை சொல்ல சொன்னேன் நானு. எனக்கு தொண்டை தானே போச்சு, காலு நல்லா தானே இருக்கு. வரட்டும், இன்னைக்கு வெளியில வரட்டும். நீ பாடணும்னு அவசியம் இல்லையில, ஆடுனா போதும்ன்றேன். அப்படி கிடையாதுங்க, எல்லா திறமையும் இருக்கணும்ல. என்ன ஆமா என்ன சொன்னாரு? அப்ப ஆளு வாக்குற போயலாத நான் உன்னைய வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆத்தாடி நீ வச்சுக்கிட்டாலும் புலவுலன்னு இருக்கும். ஏன் அது நாடக நடிகர் சங்கத்திலே 1 நம்பர் லூசு முண்டை படுக்க குத்து பவதார நீந்தேன். என்னன்னு தெரியுமா? நான் உன்னை பெருமையா தான் சொன்னேன். சரி, அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் தான் தண்டு சப்பி தங்கராஜ். இன்னைக்கு வரட்ட அவன் தண்டை கழட்ட அடி லூசு முண்டை. அப்ப நீ மூடுப்பா, நல்ல முண்டை. செவந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செவந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, ஹோய் என்னக்கா செவந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, ஹோய் என்னக்கா ஹோய் என்னவோ என்னவோ ஹோய்
டான்ஸாக நடிக்கும் பவதாரணி அவர்களுக்கு நம்மளுடைய பூக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டிகள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஒரு விழா கமிட்டியார் நெப்பி பொத்துனேன்ற இருக்கடி இருந்தால் நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதரையாடை அளிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் அன்பு ரசிகர் பெருமக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் இடியாபத்தவன் அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி கடந்த வணக்கம். இந்த ஒரு இருக்கட்டும் இருந்தாலும் எப்படி இருக்குன்னா தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த வருது சித்தாரா கடிக்கடி சித்தாரா மணிகடே மாத்தாம தந்து ஊர்தி மயிலாடா வந்தாளம். ஹலோ இங்கே உன கூப்பிடுறேன் வர்றேன்ல, நீ கூப்பிட்டு வர்றேன் இல்லையே, என்னையே கூப்பிட மாட்டேங்கிற. என்னத்தா ஆத்த மக்கள்லாம் சொல்லுவோம் எங்க தானே பயந்துட்டனோ. ஒண்ணுக்கு போயிருப்பேமா. ஒண்ணுக்கு வாயில போனேன் இங்க போயாயோ யா வாயில இருக்கு போறியா. இந்த தாய்மார்கள்லாம் ஒரு விஷயம் முக்கியமா கேட்டுக்கங்க தா. என்னதுல போற அத்தா அதார் ப்ளூ கலர் சேலை மஞ்சள் பச்சை கலரு இங்க பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கங்க எல்லாரும். இங்க ஒரு போர்க்களமே இப்ப நடக்கும். இந்த போர்க்களத்துல பவதாரணி அதாவது உங்க இனமான என்னகிட்ட பவதாரணிக்கு மட்டும் நீங்க உறுதுணையா நிக்கணும். நிப்பியல்லத்தா உறுதுணையா நிக்கிற பெண்கள்லாம் கை தட்டுங்க பாப்போம். அந்த தட்டிச்சுங்களா பரவாயில்ல. ஆமா இருக்கட்டும் இருந்தாலும் போர்க்களத்துக்கு 2வது அடி எடுத்து வைக்கிறேன். இன்னும் கூப்பிடுறியா? பிடிங்க. யார? பப்புனா கூப்பிடு. வரலண்டா பாருண்ணா. விழா கமிட்டியார்கள் போய் பாருங்க. ஓடி போயிட்டான் நானு. பழனி மாப்பிள்ள போய் உள்ள இருக்கானு பாரு. பழனி மாமா போய் பாரு மாமா. மாமான்னு பல்ல கட்டுவேன். போய் பாருங்கப்பா பழனி மாமா. ஆமா ஆமா மாமா பழனி மாமா போய் பாருங்க மாமா. கோயத்துல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். என்ன செண்டு வாங்கிட்டு வந்துருப்பானு கேளு. அங்க விடுங்க. கொட்டகை பிரிச்சோட சொல்லி இருக்காருப்பா. ஏத்தா எங்கத்தா வரியா? ஏத்தா பிள்ளைய தூங்க போட்டு வருதுடா. சீக்கிரம் வந்துருக்க. இந்த சுடிதார் ஓட்ட 2 ஆத்தாரு உட்காரலைன்னு வச்சுக்கவேன். இந்த 2 பேருக்கும் நல்லா ஆடுவேல்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பெண்கள்லாம் எந்திரிச்சு போனீங்கன்னா நான் நம்ம ஆளுகன்னு பார்க்க மாட்டேன். கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் மண்ணவரை ஊற்றி விட்டு போயிடுவேன். பேசாம உட்காந்து நாடகத்தை பாருங்க. எங்கப்பா தானே ஃபைனல் டச்சு. நீங்க கூப்பிடுங்க வர்றானா பார்ப்போம். நீங்க கூப்பிடுங்க. வருவானா இல்லையா மட்டும் பாருங்க. கூப்பிடுங்க. ஏய்